ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோட இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்வேன்ற எண்ணத்தோட இரண்டில் ஒன்றை தொட்ட உனக்கு இந்த முறை நீ சற்றும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. அந்த அதிர்ஷ்டமே உனக்கான அழகான விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் என் செல்வமே. இந்த முருகன் உன் கவலைகளை எல்லாம் மாற்றி கஷ்டங்களை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செய்வேன்னு சொல்லி இருக்கேன் தானே. அப்புறம் எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இப்போ பாரு, எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி செய்ய போகிறேன். நீயாகவே கவலைப்பட்டு உன்னை நோக்கி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த முறை கண்டிப்பாக முருகன் உன்னுடைய ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. அடுத்தடுத்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. நீயாகவே அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அழுத்து போயிட்டனால தான் இப்போ உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் வந்திருக்கேன் என் செல்வமே. இனிமே நீ தேடி போகாமல் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கும் இந்த முருகன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்குற பணம் கூடிய சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் மன உளைச்சல்களை எல்லாம் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ இப்போதே கவலையை தூக்கி எறிஞ்சிடு. நீ நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்க்குறத விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடந்து முடியும்படி செய்ய போகிறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் மிக பெரிய அளவில் கிடைக்க போகுது. நீ அனுபவித்த மன அழுத்தங்களையும் வேதனைகளையும் குறையச் செய்து மறையச் செய்து நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இனி வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலச்சி நிற்கும். நீயும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ போகிற. நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இருந்தாலே போதும். என்னை நாடி வரும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனசின் ஆழத்தில் இருந்து நீ என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் நான் வாழ வச்சிருவேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த விதத்திலும் இனி எந்த தீய சக்தியும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். மனசளவிலையும் செயலளவிலும் உன் வாழ்க்கையிலும் நான் உன்னை பலமாக உருவாக்கி வச்சிருக்கும் போது நீ எதுக்காக சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக யோசித்து கவலைப்படுற? இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கையில் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்னை நாடி வந்த யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனசுக்குள்ளே நீ என்ன யோசிச்சியோ அது அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இனி நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் எதுக்காக கவலைப்படுற? நீ எவ்வளவு தைரியமான திறமைசாலிங்கிறத இப்போதாவது புரிந்து கொள்ள தயாராகு. நான் உன்னை மனசளவில் பக்குவப்படுத்தி பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக உருவாக்கி வச்சிருக்கும் போது நீ எதுக்காக கண்டதையும் யோசித்து கவலைப்படணும்? இந்த முறை நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நான் கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ என்னை நம்பி பிரார்த்தனை செய்த அத்தனை விஷயங்களையும் இப்போதே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியை நான் காட்ட போகிறேன். என் அருளின் மூலமாக இனிமே உன் பாதையில் இருக்கும் தடைகள் விலகி உன் மனசுக்கு மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. நீயும் நிச்சயமாக இந்த முருகனின் ஆலயத்துக்கு வந்து கண்ணீர் வடித்து எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி உயர்த்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. நல்ல காலம் இப்போ உனக்கு பிறந்துருச்சு. இனிமேல் உன் கண்களில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணும். உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் வச்சுட்டு நிம்மதியாக நீ வாழத் தொடங்கு.
யாராவது உன்னை குறைத்து நினைச்சாலும், உன்னை சிக்கலில் சிக்க வைக்க நினைச்சாலும் என் அருள் உன்னை காப்பாத்துன்றதை புரிஞ்சுக்கோ. உன் பேச்சிலும் செயலிலும் நீ அமைதியோடும் தெளிவோடும் செயல்பட போகிறாய். நம்பிக்கையோடு நீ பயப்படாம உன் வாழ்க்கை வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக உன்னை பாதுகாத்து நல்ல முறையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். என்னை நம்பி வழிபடும் கூடிய உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. உன் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல செய்திகளையும் உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோட உன் வேலைகளை மட்டும் நீ செஞ்சாலே போதும். இந்த முறை எல்லா விதத்திலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளையாகி இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இரு. அதை ஒவ்வொன்றாக உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சு தர்றேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் என்னிடம் நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு நீயே நன்றி சொல்லும் அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எப்போதுமே ஒரே மாதிரி விஷயங்கள் தான் ஒன்றை இருக்கும். அதனால் ஒரே மாதிரி நல்ல விஷயங்களா, நன்மையை தரக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. எதையும் அதிகமாகவோ அழுத்தமாகவோ நினச்சிக்கிட்டு நீயாகவே மனக்கலக்கத்தை உண்டாக்கிக்காதே. எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற அந்த நல்ல எண்ணம், நேர்மறை எண்ணம் உனக்குள் இருக்கும்போது நிச்சயமாக அனைத்தும் சிறப்பாகவே நடந்து முடியும். பிடிவாதமாக நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் உனக்கு தேவையானதையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு உன் பிடிவாதத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ ஆழமாக செயல்படும் போது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும். குழி தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச ஒரு சின்ன விதை இருளையும் அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டு போராடி முளைச்சு இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்பதை பார்த்திருக்கிறாய் தானே. மண்ணுக்குள்ளே போட்ட ஒரு சின்ன விதையே அத்தனையும் தாண்டி வெளிவந்து செடியா மரமா மனுஷனை விட உயர்வாக வளர்ந்து நிற்கும்போது ஏன் உன்னால் முடியாதா? உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை புதைக்க முடியாது. நீ விதையாக அதை தாண்டி வெளிவந்து முளைச்சு வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டு. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது என் அருளால் எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ நினைப்பதை விட நீ மேலாக உயரப் போகிறாய். உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தையும் நல்லதையும் இன்பத்தையும் நான் கொடுக்க போகிறேன். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கண்டதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் கவலைகளே இல்லாத மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையே, எது பத்தலை நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை நீயே போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை உருவாக்கி நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல நிகழ்வுகளையும் நல்ல விஷயங்களையும் கூட நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த முருகன் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றியை தவிர வேறு எதுவுமே உன் கைகளில் வந்து சேராது. இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ இப்போது அது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு சந்தேகத்தோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்வில் இன்பத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. நம்பிக்கையோட நீ என்னை வணங்கினாலே போதும். இனி எந்த விஷயமும் உன் மனசில் கவலையை உண்டாக்காத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நானே முடிச்சு கொடுத்துருவேன். உன்னை நோக்கி அடியெடுத்து வைத்து வர நான் தயாராக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. உன் இன்பம் துன்பம், உன் அழுகை சிரிப்பு கோபம் தாபம் என அனைத்தும் இந்த முருகன் எனக்கு தெரியும். எதுக்காக நீ அழுகுவ,
எதுக்காக சந்தோஷப்படுவேன் அனைத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க நான். நீ அழுகிற மாதிரி இருக்கிற விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்களை மட்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது எது வந்தாலும் உன்னை விட்டு கடந்து போயிடும். உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது உன் குணத்தை புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாரையும் புரிய வைக்கும். எல்லாரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் அதற்கான நற்பலன் உன்னை வந்து சேரும். விட முடியாமல் நீ எந்த விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அது நடந்தே ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீயே மனம் தளர்ந்து சோர்ந்து போனாலும் இந்த முருகன் உன்னை விட்டுற மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் வாழ்க்கை நின்றுச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீயாக யோசிக்காதே. உனக்குள் இருந்தே உனக்கான மாற்றத்தை நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன். நீ இழந்ததாக நினச்ச விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு மீண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி நீ எதிர்பார்ப்பதை விட நிம்மதியாக வாழ வைக்கிறேன். எந்த விதத்திலும் நான் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை அமைதியாக உட்கார வச்சு அழகாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தோளில் சுருக்கங்கள் விழுந்தாலும் உள்ளங்கள் சுருங்கி போகாமல் மனசுக்குள்ளே எல்லாரையும் அன்போடு நேசிக்க பழகு. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு உன் மேலே அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்காக யாரும் இல்லை நீ நினைக்காதே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் கவனமாக செய்துவிடு என் செல்வமே. உன் மனதையும் உன்னை சுற்றி உள்ளவங்க புரிஞ்சுக்கும்படி இந்த முருகன் நான் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் வேதனையெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்பிட்ட. இனிமேல் நானே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனபாரங்கள் அனைத்தையும் குறைச்சி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பற்றி மோசமாக பேசுபவர்களை நினச்சி கவலைப்படாத. உன் மதிப்பு என்னன்னு அவர்களுக்கு தெரியலை. நானே அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். தேவையில்லாமல் நீ மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் மன பாரத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ என்னிடம் எதிர்பார்ப்பதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகம் எப்போதும் நல்லவங்கிட்ட தான் குறை சொல்லும், குற்றம் கண்டுபிடிக்கும். யாராவது உன்னை குறை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிச்சாலும் கூட என் அப்பன் முருகனுக்கு என்னை பற்றி தெரியும், நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டுன்னு நீ யாருக்கும் பதில் சொல்லாமல் யாருக்கும் விளக்கம் சொல்லாமல் உன் வாழ்க்கையை மட்டும் சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. பல நேரங்களில் உன் மன வருத்தங்களை நீ மனசுக்குள்ளேயே என்கிட்ட சொல்லும்போது உன்னையும் மீறி உன் கண்கள் கலங்குறது எனக்கு தெரியும். என் மேலே அளவு கலந்த அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ அதை எப்படியாவது உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன்னு நம்பிதானே உன் மன வருத்தத்தை என்கிட்ட சொல்கிற. கண்டிப்பாக நீ பயப்பட வேணாம். இந்த முருகன் நான் உன் கூட இருந்து உனக்கான பலத்தையே மாற்றி வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீ யாருங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர நான் வந்துட்டேன். என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, வெற்றி கிடைக்குமான்னு இனிமேல் நீ யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். நீ என்கிட்ட வந்து சொன்ன ஒவ்வொரு கஷ்டத்தையும் போக்கி உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உனக்கான நல்ல பலனை கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா
இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாத நேரங்களில் எல்லாம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் சுமையை அமைதியாக எடுத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையோட நீ அமைதியாக இருந்தாலே போதும். எந்த விதத்திலும் உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் கூடிய சீக்கிரமே இந்த முருகன் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த கஷ்டங்கள் உனக்கு சரியான வலிமையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து இப்போ பக்குவத்தையும் கொடுத்துருச்சு. அடுத்த முறை நிச்சயம் நீ வெற்றியாளனாக மாறி என் அருளை பரிபூரணமாக பெற்றே தீருவாய் என் செல்வமே.